உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கோடிகளை குவிக்கும் 1, 5, 9ஆம் இடங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். ஜாதகத்திலே 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது லக்ஷ்மி ஸ்தானமாகும். இது திரிகோண ராசிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 7, 10 என்னும் கேந்திர ஸ்தானங்கள் விஷ்ணு ஸ்தானங்கள் என்றும் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானங்கள், அதாவது அடிக்கடி பணம் தரும் ராசிகள். 3, 6, 10, 11 என்பது உபஜயஸ்தானங்கள். அதில் 1, 5, 9 என்பது முக்கியமானவை. 1ஆம் இடம் என்பது லக்கினம். லக்கினம் மற்றும் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் ஆயுள் விருத்தி. அதேபோல் லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலும் ஆயுள் விருத்தி. லக்கினம் பலம் பெற்றால்தான் ஜாதகருக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். அழகிய நிறம், தோற்றம், தலை, புத்திசாலித்தனம் போன்றவற்றை குறிக்கும் இடம் லக்னம். லக்னமும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று அமர்ந்தால் ஜாதகன் கோடீஸ்வரன். பிறப்பால் ஏழையாக இருந்தாலும் ஜாதகன் கோடீஸ்வரன் ஆவான் என்பதே இதன் பொருள். அடுத்து லக்னம் என்பது பதவி, அரசாங்க பதவி, தனியார் துறைகளில் கிடைக்கும் உயர் பதவி போன்றவற்றை குறிக்கும் இடம் லக்னம். அதனால் லக்னம் பலம் பெற்றால்தான் ஜாதகர் உயர்நிலை அடைவார். 12 ராசிகளில் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தில் குருவோ புதனோ அமர்ந்தால் திக்பல யோகம் எனப்படும். இருவரும் சேர்ந்து அமர்ந்தாலும் யோகம் ஏற்படும், அதுவும் திக்பல யோகம்தான். இந்த திக்பலம் பெற்றவர்கள் அதிகமான பண வருவாயை பெறுவார்கள். அடுத்து லக்னம் தீய ராசிகளாலும் பகை ராசிகளாலும் பார்க்கப்படக்கூடாது. அதேபோல் லக்னாதிபதியும் பகை ராசியில் அமரக்கூடாது. பகை கிரகங்கள் லக்னாதிபதியுடன் சேரக்கூடாது. பகை கிரகங்கள் பார்க்கவும் கூடாது. இப்படி லக்னம் மற்றும் லக்னாதிபதி அமைந்தால் கோடிக்கணக்கான பணத்தை ஜாதகன் பெறுவான். அடுத்து 5ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது முற்பிறவியில் நாம் செய்த புண்ணியத்தை தெரிவிக்கும் ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருந்தாலோ ஜாதகன் போன பிறவியில் தர்ம காரியங்கள், சுபகாரியங்களை செய்து புண்ணியத்தை பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த 5ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்தால் நல்லது, அல்லது லக்னத்திலே அமர்ந்தால் நல்லது. அப்படி அமர்ந்தால் ஜாதகனுக்கு செல்வம், செல்வாக்கு சேரும். நாளுக்கு நாள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது புத்திரஸ்தானமும் கூட. புத்திர பாக்கியம் என்பது ஒரு வரப்பிரசாதம். 5ஆம் இடம் ஒரு சுபகிரக வீடாக வந்து 5ஆம் இட அதிபதியும் ஒரு சுபகிரகமாக வந்தால் ஜாதகன் நல்ல புத்திரர்களை பெறுவார்கள். நல்ல புத்திரர்கள் என்பது பெற்றோரை வணங்கி நல்ல ஒழுக்கமுள்ளவராகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் நல்ல கல்வி, பொருளாதாரம் பெற்றவராகவும் இருப்பார்கள் என்பதே ஆகும். 5ஆம் இடம் என்பது பலம் பெற வேண்டும். 5ஆம் இடம் எக்காரணத்தை கொண்டும் தீடுபடக்கூடாது. 5ஆம் இட அதிபதியும் நன்றாக இருந்தால் மட்டுமே ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அதை ஜாதகன் பெற முடியும். லக்னாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் தங்களுக்குள் சம்பந்தம் பெற வேண்டும். அதாவது இருவரும் பரிவர்த்தனையாகியோ, லக்னாதிபதி 5ஆம் இடத்தை பார்த்தோ அல்லது பூர்வ புண்ணியாதிபதி லக்னாதிபதியை பார்த்தோ ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தம் இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது வேத சாஸ்திர அறிவு, மூதாதையர்களின் சொத்துக்களை அனுபவித்தல், அமைச்சர்கள் போன்ற பெரிய பதவிகளில் இருப்பது போன்றவற்றை குறிக்கும் இடம். அதனால் அந்த 5ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருப்பது ஜாதகனுக்கு நல்ல பண வருவாயை கொடுத்து செல்வந்தனாக்கும். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது பாகிஸ்தானம், யோகஸ்தானம், தர்மஸ்தானம், பிது அதாவது அப்பாஸ்தானம், கிணறு வெட்டுதல், குளம் ஏற்படுத்துதல், கோயில் நிர்மாணித்தல் போன்றவை தர்மகாரியங்கள். தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய இடம். தந்தையாரின் உதவி கிடைப்பது, மூதாதையர்களின் சொத்து கிடைப்பது போன்றவைகளை சொல்லக்கூடிய இடம். யோகம் அல்லது பாக்கியம் என்பது உயர் கல்வியை பெறுவது, வாகன வசதிகள், நல்ல குடியிருக்கும் அழகான வீடு, நிறைய சொத்துக்கள், நல்ல மனைவி, புத்திர பேறு, நல்ல பண வசதி போன்றவை கிடைப்பது அத்தனையும். அதனால் இந்த 9ஆம் இடம் எக்காரணத்தை கொண்டும் தீடுபட்டு இருக்கக்கூடாது. பாக்கியாதிபதியும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 1, 5, 9 கூடிய கிரகங்கள் எப்போதும் நட்பான கிரகங்களாக இருக்கும்.
9ஆம் இடத்ததிபதி லக்னத்திலே இருந்தாலும் லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல ராஜயோகம் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1, 5, 9 கூடியவர்களுக்குள் சம்பந்தம் ஏற்பட்டால் நல்ல ராஜயோகம் ஆகும். 1, 5, 9 கூடியவர்கள் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்லது. இதே 1, 5, 9 கூடியவர்கள் தங்களுக்குள் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து சேர்க்கை, பார்வை போன்றவை ஏற்பட்டால் நல்ல ராஜயோகம் ஆகும். ஜாதகன் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும். 2, 5, 8, 11 போன்ற பணபரஸ்தானங்களில் 1, 5, 9 கூடியவர்கள் அமர்ந்தால் ஜாதகன் நிறுவனங்கள் உருவாக்கி அதை நிர்வகித்து நல்ல தொழில் மேன்மையை பெற்று நிறைய பேருக்கு வேலை கொடுத்து கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கலாம். 1, 5, 9 கூடியவர்கள் 3, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானத்திலே அமர்ந்தாலும் ஜாதகன் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். 1, 5, 9 கூடியவர்கள் அதே 1, 5, 9 இடங்களில் ஆட்சி பெற்றாலும் நல்ல பண வருவாய் பெற்று பணக்காரன் ஆகலாம். லக்னத்தை ஒரு உச்ச கிரகம் பார்த்தாலும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்தை ஒரு உச்ச கிரகம் பார்த்தாலும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை ஒரு உச்ச கிரகம் பார்த்தாலும் அருமையான யோக பலன்கள் கிடைக்கும். 1, 5, 9 கூடியவர்கள் உச்சமாக கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்தாலோ 2, 5, 8, 11 போன்ற பணபரஸ்தானங்களில் அமர்ந்தாலோ 3, 6, 10, 11 போன்ற உபஜய ஸ்தானங்களில் அமர்ந்தாலோ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். இதே 1, 5, 9 என்பது லக்ஷ்மி ஸ்தானம். நல்ல கல்வி, பண வருவாய் போன்றவை ஏற்படுமா என்று இந்த 1, 5, 9ஆம் இடத்தை சோதித்தால் தெரிந்துவிடும். ஜாதகன் ஒழுக்கமுடையவனாக இருப்பானா, தர்மங்கள் செய்பவனா போன்ற விஷயங்களை இந்த 1, 5, 9ஆம் இடங்களை வைத்தே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 இடங்களும் ஒரு ஜாதகனுக்கு நல்லபடியாக அமைந்துவிட்டால் அதுவே லக்ஷ்மிகரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.